சாந்தி. வார்த்தைகள் இல்லாமல் பேசும் மொழி. நம்ம பேசுகிற வார்த்தைகளால் உலகம் மாறுமா, இல்லை நம்முடைய எண்ணங்கள் இல்லை சக்தியினாலையா? இன்னைக்கு பாப்தாதா ரொம்ப ஆழமான ரகசியத்தை சொல்கிறாரு. எதிர்காலத்தில் நம்முடைய கண்கள் பேசும், நம்முடைய எண்ணங்கள் சேவை செய்யும், நம்முடைய ஸ்டேஜ் மற்றவங்கள மாற்றும். உயர்ந்த எண்ணங்களின் மொழி. இந்த அற்புதமான முரளி பாயிண்ட்டை இன்னைக்கு நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நம்ம பொதுவாக நினைக்கிறது என்ன? நான் நல்லா பேசணும், நான் நல்லா சொற்பொழிவு செய்யணும், நான் மற்றவங்கள வார்த்தைகளால் மாற்றணும். ஆனால் பாப்தாதா இன்னைக்கு ஒரு வித்தியாசமான விஷயத்த சொல்கிறாரு. எதிர்காலத்தில் உங்களுடைய வார்த்தைகள் பேசாது, உங்கள் எண்ணங்கள் தான் பேசும். எவ்வளோ அழகான நிலை! பாப்தாதா நமக்கு நம்முடைய பரிபூர்ண ஸ்டேஷனுடைய அனுபவத்தை கொடுக்குறாரு. அந்த நிலையில் நான் ஒரு சாதாரண ஆத்மா கிடையாது, நான் ஒரு மாஸ்டர் சர்வசக்திவான், நான் ஒரு ஞான சூரியன், நான் எல்லா குணங்களாலும் நிரம்பி இருக்கேன், நான் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒரு பற்றற்ற சாட்சியாக இருக்கேன், ஒவ்வொரு வினாடியும் பாபா என் கூட இருக்காருங்கிற அனுபவம் இருக்கும். அது மட்டும் இல்லை, உலகத்தினுடைய எந்த மூலையில் இருந்தாலும் ஆத்மாக்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி அனுபவமாகும். இன்னைக்கு ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்காரு, ஒருத்தர் லண்டனில் இருக்காரு, ஒருத்தர் சென்னையில் இருக்காரு. ஆனால் ஆன்மீக திருஷ்டியில் எல்லா ஆத்மாக்களும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்ம உணருவோம். இது டிரான்ஸ் கிடையாது, இது ஆன்மீக திருஷ்டி. அந்த நிலையில் நாம் ஒருத்தரை உடலாக பார்க்க மாட்டோம், நான் ஆத்மாவை மட்டுமே பார்ப்பேன். இன்னைக்கு நம்முடைய கண்கள் உடலை பார்க்குது. அப்போ நம்முடைய கண்கள் நெற்றியில் இருக்கும் அந்த ஒளி புள்ளியைத்தான் பார்க்கும். இன்னைக்கு நாம் உடல் உணர்வை ரொம்ப இயல்பாக வச்சுருக்கோம். அதே போல் எதிர்காலத்தில் ஆத்ம உணர்வு ரொம்ப இயல்பாக மாறிடும். பாப்தாதா கேட்குறாரு, அந்த நேரத்தில் மொழி என்னவா இருக்கும்? பதில் என்னன்னா, உயர்ந்த எண்ணங்களின் மொழி. நம்ம லெக்சர் கொடுப்பவங்களா இருக்க மாட்டோம். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய முகம், நம்முடைய கண்கள், நம்முடைய ஸ்டேஜ், இது எல்லாமே ஒரு ஆன்மீக ஈர்ப்பாக மாறிடும். சிலரை பார்த்தாலே மனசுக்கு அமைதி கிடைக்குது இல்லையா? அவங்க அதிகம் பேச வேண்டிய அவசியமே இல்லை, அவங்களுடைய இருப்பே நமக்கு ஒரு செய்தியை கொடுக்குது. அதுதான் உயர்ந்த எண்ணங்களினுடைய மொழி. பாப்தாதா சொல்கிறாரு, வார்த்தைகளுக்கு பதிலாக கண்கள் அனுபவத்தை கொடுக்கும். என்ன ஒரு அற்புதமான நிலை! கண்கள் பேசும், எண்ணங்கள் சேவை செய்யும், அமைதி அலைகள் மற்றவங்களை டச் பண்ணும். இதுதான் எதிர்காலத்தின் சேவை. அதனால் பாப்தாதா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு. உங்கள் எண்ணங்கள் ரொம்ப தூய்மையாக இருக்கணும். அதில் வீணான எண்ணங்களோ எதிர்மறை அசுத்தமான எண்ணங்களோ இருக்கக்கூடாது. ஏன்னா எண்ணங்களினுடைய வேகம் வார்த்தைகளை விட ரொம்ப அதிகம். ஒரு தூய எண்ணம் ஆயிரக்கணக்கான ஆத்மாக்களுக்கு நல்லாசியை கொடுக்க முடியும். அதனால் இன்னைக்கு நம்ம ஒரு செக் பண்ணலாம். என்னுடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்கா? நான் மற்றவங்கள ஆத்மாவாக பார்க்குறேனா? என்னுடைய கண்களில் அன்பும் கருணையும் இருக்கா? என்னுடைய இருப்பு மற்றவர்களுக்கு அமைதியை கொடுக்கிறதா? உலகத்தை மாற்றுறதுக்கு பெரிய பெரிய வார்த்தைகள் தேவையில்லை, ஒரு தூய எண்ணம் போதும், ஒரு சக்தி நிறைந்த பார்வை போதும், ஒரு ஆத்ம உணர்வு நிறைந்த ஸ்டேஜ் போதும். இன்னையிலேருந்து ஒரு உறுதி செய்யலாம், என்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் உயர்ந்ததாக இருக்கணும், என்னுடைய கண்கள் அன்பின் மொழியை பேசணும், என்னுடைய வாழ்க்கை ஒரு ஆன்மீக கண்ணாடியாக மாறட்டும். அப்போ தான் நாம் உண்மையாகவே த லாங்குவேஜ் ஆஃப் எலவேட்டட் தாட்ஸ், உயர்ந்த எண்ணங்களின் மொழிங்கிற நிலையை அனுபவம் செய்ய முடியும். நல்லது. ஓம் சாந்தி.